வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி இப்போ நம்ம வெண்பூசணிக்காய் தயிர் பச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு பூசணிக்காய் சும்மா ஆவியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷனு. கேரட் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒரு கலர்ஃபுல்லுக்கோசரம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை, கடலைப்பருப்பு, தயிர், தேங்காய் கொஞ்சோண்டுங்க. இப்போ இதில் நம்ம கேரட்டு போட்டுடலாங்க. பூசணிக்காயில் மீதி எல்லாமே தாளித்து கொட்டணும். தாளித்து கொட்டிட்டு எப்படின்னு சொல்கிறேங்க பாருங்கள். இப்போ தேங்காய் போட்டு வச்சாச்சு, கேரட்டு இதுவும் போட்டாச்சுங்க. இப்போ தாளிச்சாச்சு. தாளிச்சதை கொட்டிட்டு உப்பு வேக வைக்கிறப்போ போட்டோம்னா பூசணிக்காய்க்கு கொஞ்சோண்டு லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கோங்க பார்த்துட்டு. வெங்காயம் நல்லா வணக்கணும்னு இல்லைங்க, சும்மா அந்த சூட்டில் அடுப்பு அமுச்சிட்டு அந்த சூட்டில் போட்டு வணக்கினா போதுங்க. இப்போ பாருங்கள், தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க.